ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த விலாகு, அப்புறம் முட்டைச்சுக்கா ரெசிபி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிங்க. அவங்களுக்காக இன்றைக்கி வந்து இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் போல் தான் விநாயகருக்கு பிரசாதமெல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டோம். மார்னிங் டைம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தா ஹஸ்பண்ட் ஈவினிங் தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஈவினிங் போல் தான் விநாயகரை வழிபாடு பண்ணோம். சாமி கும்பிட்டது என்னவோ ஈவினிங் தான், ஆனால் காலையிலேருந்தே வேலை இருந்துகிட்டே தான் இருந்தது. நல்ல வேலை மொதல் நாளே பூஜை சாமான்லாம் தேய்ச்சி பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தனால எனக்கு மறுநாள் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது வேலையெல்லாம். ஒர்க் எல்லாமே சின்ன சின்ன ஒர்க்கு தான். நம்ம இப்போ சிங்கிள் ஆளாக இருந்தோம் அப்படின்னா கடகடன் முடிச்சிடலாம். நான் வந்து பேபியையும் பார்த்துக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுக்கும் சாப்பாடு எல்லாமே வந்து கொடுக்கணும். அதனால வந்து எனக்கு வேலை ஈவினிங் வரைக்குமே இழுத்துருச்சு. பிரசாதமாக என்னெல்லாம் செஞ்சுருந்தேன்னா சக்கரை பொங்கல், பூரண கொழுக்கட்டை, அப்புறம் வந்து சுண்டல், இதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக பூரண கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சதுலையே கொஞ்சமாக எடுத்து பால் கொழுக்கட்டை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தா பாலும் இல்லை, சர்க்கரையும் இல்லை. வாங்கலான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க கடை பூட்டி இருந்தது. தூரமாக போய் வாங்கணும் அப்படின்னா நக்ஷுக்குட்டியை தூக்கிட்டு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப டிலே ஆயிரும்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ எல்லா மாவுலையுமே பூரண கொழுக்கட்டையாகவே ரெடி பண்ணி வச்சிட்டேன். எனக்கு என்னவோ பூரண கொழுக்கட்டை இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு மடக்கு கொழுக்கட்டையாக பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டையோட அச்சு வச்சு பண்ணுறது எப்படி இருக்குதுன்னா, உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து கம்மியாக வைக்கிற மாதிரி இருக்குது, கொழுக்கட்டை மாவு வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சாப்பிடும்போது டேஸ்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்திக்கு டிசைனாக அச்சு வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட் இந்த அளவுக்கு இல்லை. அதனால தான் இந்த வருஷம் வந்து ஃபுல்லாகவே மடக்கு கொழுக்கட்டையாகவே ரெடி பண்ணிட்டேன். உள்ள ஸ்டஃபிங் நிறையா வச்சுருப்போம், வெளியில் வந்து மாவும் கம்மியாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சு அடுத்ததாக பொங்கல் ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போது நக்ஷுக்குட்டி அழ ஆரம்பிச்சிட்டா தூக்கத்துக்கு. ஸோ அவளை ஃபஸ்ட்டு போய் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பொங்கலுக்கான எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி பொங்கலுக்கு வெல்லம் வந்து கம்மியாக தான் இருந்தது. கருப்பட்டி என்கிட்ட நிறையா இருந்தது. சரி, கருப்பட்டியிலே இன்னைக்கு பொங்கல் பண்ணிடலாம் சொல்லிட்டு கருப்பட்டியில தான் பொங்கல் பண்ணியிருந்தேன். கருப்பட்டியில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் கருப்பட்டியில் எதுவுமே யூஸ் பண்ணதே இல்லை. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணி பொங்கல் வச்சுருந்தேன். டேஸ்ட்டு ரியலாகவே சூப்பராக இருந்தது. பொங்கல் செஞ்சு முடிக்கும் போதே டைம் பார்த்தீங்கன்னா 5:30 கிட்ட ஆயிடுச்சு. டக்குன்னு வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு பொங்கலை மாற்றிட்டு குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு சுண்டலையுமே வேக வச்சுட்டேன். சுண்டல் வெந்து விசில் அடங்கிறதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு புடவையெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 6 மணியை போல் ஹஸ்பண்டும் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்குள்ளே நான் சுண்டலை தாளிப்பு கொடுத்துட்டேன். என்ன ஞாபகத்தில் சுண்டல் ஊற வச்சேன்னு தெரியல, ரொம்ப கம்மியாக ஊற வச்சுட்டேன். நான் எப்போவுமே பிரசாதம் செஞ்சேன்னா பக்கத்து வீட்டிலலாம் கொடுப்பேன். ஸோ சுண்டல் மட்டும் கம்மியாக தான் இன்றைக்கி இருந்தது. கொழுக்கட்டையும் பொங்கல் வந்து நிறையா செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்குள்ளே நக்ஷுக்குட்டியும் எழுந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, விநாயகருக்கு பிடிச்ச கடலை, பொரி, அப்புறம் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாமிக்கிட்ட வச்சுருந்தேன். இது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிரசாதம். இது செஞ்சு வச்ச பிரசாதம் கடையில் வாங்கின பழங்கள் எல்லாமே வச்சு சாமி முன்னாடி வச்சு ஒரு 6:15 போல் சாமியை வந்து வழிபாடு பண்ணியாச்சு. விநாயகர் சிலையெல்லாம் நான் வாங்கவே இல்லை. வீட்டில் இருந்த விநாயகர் ஃபோட்டோவை வச்சு தான் இன்னைக்கு சாமியை வந்து கும்பிட்டோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் எந்த ஒரு சாமி கும்பிட்டாலும் பாப்பா போய் அதை எல்லாத்தையும் கலைச்சி வச்சிருவா. பட் இந்த டைம் வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த பக்கமே அவள் போகவே இல்லை. அழகா சமத்தா டிவியில் விநாயகர் சங்கா ஓடிட்டு இருந்தது, அதை உட்காந்து அழகாக பார்த்துட்டு இருந்தா. விநாயகருக்கு பூஜையெல்லாம் முடிச்சதுமே ஃபஸ்ட்டு நக்ஷுக்குட்டிக்கு செஞ்ச பிரசாதம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊட்டி விட்டுட்டேன். ஏன்னா ஈவினிங் தூங்கி எந்திரிச்சுன்னாவே வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஃபஸ்ட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன். பாப்பாவை சிரிக்க வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அவங்க அப்பா தான் முன்னாடி நின்று விளையாட்டு காட்டிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நக்ஷுக்குட்டி ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்க சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் போய் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சுண்டல் மட்டும் ஒரே ஒரு கரண்டி வச்சு தான் கொடுத்தேன். பொங்கல் நல்லா நிறையா அள்ளி வச்சு கொடுத்தேன். பக்கத்து வீட்டக்கா நான் கொடுத்த கொழுக்கட்டையை சாப்பிட்டுட்டு, நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை கோவில் பிரசாதமாக தான் நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பூரண கொழுக்கட்டையோட ரெசிபி 2 நாள் முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அன்னைக்கு டே விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் சண்டே.
அன்னைக்கு நான்வெஜ்லாம் எதுவுமே எடுக்கல. ஹஸ்பண்ட் நைட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கும் நக்ஷு குட்டிக்கு மட்டும்தான் லஞ்சு. அதனால சிம்பிளாக முட்டை சுக்கா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த முட்டை சுக்கா ஒரு 1 வீக் முன்னாடி நான் ரெசிபியாக ஷேர் பண்ணலை, பட் வீடியோவில் காமிச்சிருந்தேன், ஷார்ட்ஸ் வீடியோவில். அதை பார்த்துட்டு நிறைய பேர் டீட்டெயில் ரெசிபியாக காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக இன்னைக்கு வந்து டீட்டெயில் ரெசிபியாக ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச 4 முட்டையில் ஒரு முட்டையை பாப்பாவுக்காக எடுத்து வச்சுட்டேன். மீத 3 முட்டையில் தான் இன்னைக்கு சுக்கா ரெடி பண்ண போகிறேன். முட்டையோட கூட உரிச்சிட்டு 2ஆ வந்து முட்டையை கட் பண்ணிட்டு அதில் உள்ள எல்லோ கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசாகவும் கட் பண்ணலாம், பட் குட்டி குட்டியாக போட்டோம் அப்படின்னா இன்னமும் டேஸ்ட் நல்லா இருக்கும், மசாலா இறங்கி. முட்டைக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் போடலாம். நான் ஆனால் இன்னைக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே ரேட்டில் தான் விற்கிதுன்றனால சின்ன வெங்காயத்தையும் நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கடாயில் ஆயில், கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு அளவெல்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு 3 முட்டை போட்டோம்னாவே தாராளமாக ஒரு 5 பேர் வரைக்குமே சாப்பிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு ஸ்டார்டிங்லேயே சேர்த்துருக்கணும், பட் நான் அப்போ சேர்க்க மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் மசாலா தூள் ஐட்டம் எல்லாமே சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இதெல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த முட்டை சுக்கால சிக்கன் மசாலா சேர்த்துருப்பேன். இந்த டைம் சிக்கன் மசாலா இல்லை, வீட்டில் காலி ஆயிடுச்சு, அதனால இந்த மசாலா எல்லாமே சேர்த்துருக்கேன். இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு வைக்கிற சுக்காவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா முட்டையோட ஒயிட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலா எல்லாமே இந்த முட்டையிலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டைம்ல எல்லோ கருவை ஃபுல்லாக சேர்த்துடலாம். எல்லோ சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்பீடாலாம் கிண்டக்கூடாது, லைட்டாக மட்டும் பெரட்டி விட்டால் போதும். ஒரு 4-5 தடவை நல்லா பெரட்டினோன்னாவே எல்லோ கருவிலையும் அப்படியே சேர்ந்துடும் மசாலா எல்லாமே. பாருங்க, எல்லோலையுமே மசாலா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துருச்சு. முட்டையில் சுக்கா பண்ணுறது நிறைய விதமாக பண்ணுவாங்க, பட் நான் வந்து சுக்கா இந்த டைப்பில் தான் எப்போவுமே பண்ணுவேன். 3 முட்டையில் பண்ண இந்த சுக்காவை ஒரு 4-5 பேர் வரைக்குமே தாராளமாக சாப்பிடலாம். இன்னமுமே வெங்காயம் நிறையா சேர்த்துக்கலாம், பட் நான் வந்து எனக்கு ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் வச்சுருப்பேன், அவங்க வந்து நைட்டு சாப்பிட்டுப்பாங்க, அதனால் நான் கம்மியான வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி கூட நிறைய வெங்காயம் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ வெங்காயம் சேர்த்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த முட்டை சுக்கா சாம்பார், ரசம் கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி எந்த குழம்புமே வைக்கல, இந்த சுக்காவே வந்து பெரட்டி தான் சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரீசெண்டாக நிறைய சிஸ்டர்ஸ் உங்கள் பாப்பா வச்சுட்டு எப்படி அக்கா வேலை பார்க்குறீங்க சொல்லுங்கள், எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறீங்க. எப்படி கேர் பண்ணிக்கிறீங்க, என்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க, 6 மாதத்துலேருந்து என்னென்ன கொடுத்தீங்க ஹெல்தி ஃபுட்டாக, அது எல்லாமே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் கம்மிங் லாங் வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வீக்கே விலாகாக போடணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் இந்த வீக்கு விநாயகர் சதுர்த்தி வந்தனால அதை விலாக் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் பேபியை பற்றி ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சுனாலோ, ஃபுட்டு பற்றி இல்லை வேறு ஏதாவது பற்றி கேட்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்கமிங் விலாகில் கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கிச்சன் வேலையெல்லாம் முடித்ததுமே நிறைய சிங்கில் பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததான் நைட்டு டின்னர் ரெடி பண்ணணும். அப்போ வந்து நம்ம வேலை பார்க்கும்போது இந்த இடம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நமக்கு வேலை பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரும். நான் இப்படி தான் ஒவ்வொரு வேலை சமைச்சு முடிச்சதுமே கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் அப்போக்கப்போ க்ளீன் பண்ணுவீங்களா இல்லை ஒரே தான் நைட்டு தான் க்ளீன் பண்ணுவீங்களான்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த விலாக் முடியுது. விலாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.